அனைவருக்கும் வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு புறப்பொருள் வெண்பா மாலையில் வாகைத்திணை. வாகைத்திணையில் 15 துறைகள் வரைக்கும் நேற்று பார்த்துருந்தோம். இன்றைக்கி 16வது துறையிலேருந்து 32வது துறை வரைக்கும் பார்க்கலாம். அதில் 16வது துறை அரசமுல்லை. அரசமுல்லை அப்படின்னா மர மாண்பினை உடைய அரசனின் நல் இயல்புகளை மிகுத்து கூறுவது அரசமுல்லை என்னும் துறையாகும். அரசனோட நல்ல இயல்புகளை மிகுத்து சொல்கிறனால இதுக்கு அரசமுல்லை அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இதற்கான கொழு செருமுனை உடற்றும் செஞ்சுடர் நெடுவேல் இருநிலம் காவலன் இயல்பு உரைத்தன்று. செருமுனை உடற்றும் செஞ்சுடர் நெடுவேல் இருநிலம் காவலன் இயல்பு உரைத்தன்று. 17வது துறை பார்ப்பனமுல்லை. 17வது துறை பார்ப்பனமுல்லை. அரசரின் பகை நீக்கி சந்து செய்து நட்பாக்கும் நடுவு நிலைமை உடைய பார்ப்பனனின் சிறப்பை கூறுவது பார்ப்பனமுல்லை எனும் துறையாகும். அரசனின் பகை நீக்கி சந்து செய்து நட்பாக்கும் நடுவு நிலைமை உடைய பார்ப்பனனின் சிறப்பை கூறுவது பார்ப்பனமுல்லை. இதற்கான கொழு கான் மலியும் நறுந்தெரியல் கழல்வேந்தர் இகல் அவிக்கும் நான்மறையோன் அலம்பெருகும் நடுவுநிலை உரைத்தன்று. கொழு கான் மலியும் நறுந்தெரியல் கழல்வேந்தர் இகலவிக்கும் நான்மறையோன் அலம்பெருகும் நடுவுநிலை உரைத்தன்று. 18வது துறை அவையமுல்லை. 18வது துறை அவையமுல்லை. அறம் கூறும் தன்மையை சான்றோரின் அவையமுல்லை எனும் துறையாகும். அறம் கூறும் தன்மையுடைய சான்றோரை பற்றி சொல்கிறனால இது அவையமுல்லை என்னும் துறை. அறம் கூறும் தன்மையை கொண்ட சான்றோரின் பண்புகளை கூறுறனால இது அவையமுல்லை என்னும் துறையாகும். அவையம் அப்படின்னா அறங்கூறும் அவை அப்படின்னு சொல்லுவாங்க. அவையம் அப்படின்னா அறம் கூறும் அவை. அறம்னா என்னன்னா நீதி. நீதி கூறுறனால இது அவையமுல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கொழு நவை நீங்க நடுவு கூறும் அவை மாந்தர் இயல்பு உரைத்தன்று. நவை நீங்க நடுவு கூறும் அவை மாந்தர் இயல்பு உரைத்தன்று. 19வது துறை கணிவன்முல்லை. 19வது துறை கணிவன்முல்லை. காலத்தின் பகுதிகளை கணக்கிட்டு ஆராய்ந்து கூறும் புலவனின் திறத்தை சிறப்பிப்பது கணிவன்முல்லை எனும் துறையாகும். காலத்தின் பகுதிகளை கணக்கிட்டு ஆராய்ந்து கூறும் புலவனின் திறத்தை சிறப்பிப்பது கணிவன்முல்லை எனும் துறை. கணிவன் அப்படின்னா ஜோதிடன், ஜோசியம் பார்க்குறவங்கள தான் கணிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கான கொழு துணியு உணரும் தொல்கேள்வி கணிவனது புகழ் கிளந்தன்று. துணியு உணரும் தொல்கேள்வி கணிவனது புகழ் கிளந்தன்று. 20வது துறை மூதின்முல்லை. 20வது துறை மூதின்முல்லை. பழமை வாய்ந்த மரக்குடியில் பிறந்த பெண்டீரின் மர பண்பினை சிறப்பித்து கூறுவது மூதின்முல்லை. அதாவது வீரர்களோட குடியில் பிறந்த பெண்களை பற்றி சொல்கிறது மூதின்முல்லை துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூதின்முல்லை துறை. இதற்கான கொழு அடல்வேல் ஆடவர்க்கு அஞ்சியும் அவ்வில் மடவரல் மகளிர்க்கும் மரமிகுநன்று. அடல்வேல் ஆடவர்க்கு அஞ்சியும் அவ்வில் மடவரல் மகளிர்க்கும் மரமிகுநன்று. 21வது துறை ஏறான்முல்லை. 21வது துறை ஏறான்முல்லை. மரக்குடியின் மேலோங்கும் ஒழுக்கத்தினை சிறப்பித்து கூறுவது ஏறான்முல்லை. மரக்குடி வீரர் குடியில் இருக்க உயர்ந்த ஒழுக்கத்தை சிறப்பித்து சொல்கிறது ஏறான்முல்லை எனும் துறை. ஏறான்னா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஏறு கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். ஏறுனா மேலோங்கி சொல்கிறது, உயர்ந்த அவங்களுக்குள்ளே இருக்க உயர்ந்த குணத்தை சொல்கிறது. ஆண்னா ஆளும் தன்மை. இதற்கான கொழு மாறு இன்றி மரம் கனலும் ஏறான்குடி எடுத்து உரைத்தன்று. மாறு இன்றி மரம் கனலும் ஏறான்குடி எடுத்து உரைத்தன்று. 22வது துறை வல்லாண்முல்லை. 22வது துறை வல்லாண்முல்லை. மறவன் ஒருவனின் ஆண்மை தன்மையை எடுத்துரைப்பது வல்லாண்முல்லை எனும் துறையாகும். மறவன் ஒருவனின் ஆண்மை தன்மையை எடுத்துரைப்பது வல்லாண்முல்லை. வல்லாண்முல்லை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வன்மை கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். வன்மை அப்படின்னா வலிமையுடைய ஆண்மை தன்மையை தான் வல்லான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கொழு இல்லும் பதியும் இயல்பும் கூறி நல்லாண்மையை நலமிகுத்தன்று. இல்லும் பதியும் இயல்பும் கூறி நல்லாண்மையை நலமிகுத்தன்று.
23வது துறை காவல் முல்லை. காவல் முல்லையில் 2 கொளு இருக்குது. அதில் முதல் கொளுக்கான விளக்கம், ஓர் அரசனின் காவல் தொழிலை சிறப்பித்து கூறுவது தான் காவல் முல்லை. ஒரு அரசனோட காவலை சிறப்பித்து சொல்லிச்சு அப்படின்னா அது காவல் முல்லை 1. இதற்கான கொளு, தவழ்திரை முழங்கும் தன்கடல் வேலி கமழ்தார் மன்னவன் காவல் மிகுத்தன்று. தவழ்திரை முழங்கும் தன்கடல் வேலி கமழ்தார் மன்னவன் காவல் மிகுத்தன்று. காவல் முல்லை 2க்கான விளக்கம், மன்னன் காவல் செய்கிறாங்க இல்லையா, அந்த காவலை சான்றோர்கள் எடுத்துரைக்கிறாங்க இல்லையா, அது வந்து காவல் முல்லை 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவல் முல்லை 1ல் பார்த்தோன்னா அரசன் காவல் காக்கிறத சொல்கிறாங்க. காவல் முல்லை 2ல் அரசன் காவல் காத்ததை சான்றோர்கள் எடுத்துரைக்கிறது காவல் முல்லை 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவல் அப்படின்னா காத்தல் தொழிலை செய்தல். இதற்கான கொளு, தக்காங்கு பிறர் கூறினும் அத்துறைக்கு உரித்தாகும். தக்காங்கு பிறர் கூறினும் அத்துறைக்கு உரித்தாகும். 24வது துறை பேரான் முல்லை. 24வது துறை பேரான் முல்லை. அரசன் தன் பகைவரை வென்று அக்களத்தை தனதாக்கி கொண்ட சிறப்பினை கூறுவது பேரான் முல்லை. அரசன் தன்னோட பகைவரை வென்று அந்த போர்க்களத்தை தன்னோடதாக்கி கிட்ட சிறப்பு சொல்கிறனால இது பேரான் முல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரான் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, பெருமை கூட்டல் ஆண்மை கூட்டல் முல்லை அப்படின்னு பிரிக்கலாம். பெருமை கூட்டல் ஆண்மை கூட்டல் முல்லை. பேரான் முல்லை பெரிய ஆண்மையின் வெற்றி. இதற்கான கொளு, உளம்புகழ மறவேந்தன் களம் கொண்ட சிறப்புரைத்தன்று. உளம்புகழ மறவேந்தன் களம் கொண்ட சிறப்புரைத்தன்று. 25வது துறை மரமுல்லை. 25வது துறை மரமுல்லை. மறவன் ஒருவனின் மேன்மையை சிறப்பித்து கூறுவது மரமுல்லை எனும் துறையாகும். மறவன் ஒருவனோட மேன்மையை சிறப்பித்து சொல்கிறது மரமுல்லை எனும் துறை. மரம் அப்படின்னா அதனுடைய மறவனுக்கு ஆகு பெயராக இங்கே வந்திருக்கு. வீரனோட சிறப்பை சொல்கிறனால இது வீரமுல்லை அப்படி இல்லாமல் மரம் அப்படிங்கிற மரவரை குறிச்சி வந்து ஆகு பெயராக ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கொளு, வெல்வாள் வேந்தன் வேண்டியது ஈயவும் கொல்லா மறவன் கொதிப்பு உரைத்தன்று. வெல்வாள் வேந்தன் வேண்டியது ஈயவும் கொல்லா மறவன் கொதிப்பு உரைத்தன்று. 26வது துறை குடைமுல்லை. 26வது துறை குடைமுல்லை. அரசனது வெற்றி குடையை சிறப்பித்து கூறுவது குடைமுல்லை என்னும் துறையாகும். வெற்றி பெற்ற குடையை சிறப்பித்து சொல்றது குடைமுல்லை. இதற்கான கொளு, மொய்தாங்கிய முழுவலிதோல் கொய்தாரான் குடைப்புகழ் நன்று. மொய்தாங்கிய முழுவலிதோல் கொய்தாரான் குடைப்புகழ் நன்று. 27வது துறை கண்படை நிலை. 27வது துறை கண்படை நிலை. அரசனின் துயில் சிறப்பை கூறுவது கண்படை நிலை எனும் துறை. அரசன் தூங்குற சிறப்பை சொல்றது கண்படை நிலை எனும் துறை. கண்படைனா என்னன்னா உறக்கம். இங்கு படு ஐகாரம் பெற்று படை அப்படின்னு வந்திருக்கு. கண்படு அப்படின்னா என்னன்னா உறக்கம். அதில் படுங்கிறது ஐகாரம் பெற்று படையாக வந்திருக்கு. இதற்கான கொளு, மண் கொண்ட மறவேந்தன் கண்படை நிலை மலிந்தன்று. மண் கொண்ட மறவேந்தன் கண்படை நிலை மலிந்தன்று. 28வது துறை அவிப்பலி. 28வது துறை அவிப்பலி. மறவர் அரசனுக்காக தம் உயிரை போர்க்களத்தில் நீத்தல் அவிப்பலி. அதாவது ஒரு வீரன் தன்னோட அரசனுக்காக தன்னோட உயிரை கொடுக்கறது தான் அவிப்பலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவினா கடவுளுக்கு இடும் உணவு. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரசருக்காக உணவு கொடுத்துருக்காங்க, தன்னோட உயிரை கொடுத்துருக்காங்க. அதனால கடவுளுக்கு இடும் உணவு அவின்னு சொல்கிற மாதிரி அரசனுக்காக தன்னோட உயிரை கொடுத்தனால இங்கே அவிப்பலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கொளு, வெல்வாள் அமருள் செஞ்சோறு அல்லது உள்ளா மைந்தர் உயிர்ப்பலி கொடுத்தன்று. வெல்வாள் அமருள் செஞ்சோறு அல்லது உள்ளா மைந்தர் உயிர்ப்பலி கொடுத்தன்று. 29வது துறை சால்பு முல்லை. 29வது துறை சால்பு முல்லை. நற்குணங்கள் நிறைந்த சான்றோரின் நல்லியல்புகளை எடுத்து கூறுவது சால்பு முல்லை எனும் துறையாகும். சான்றோரோட நற்குணங்களை எடுத்து சொல்றதுனால இது சால்பு முல்லை. இதற்கான கொளு, வான்தோயும் மலையன்ன சான்றோர்தம் சால்பு உரைத்தன்று. வான்தோயும் மலையன்ன சான்றோர்தம் சால்பு உரைத்தன்று.
30வது துறை கிணைநிலை. 30வது துறை கிணைநிலை. வேளாளனை கிணை கொட்டுவோன் புகழ்ந்து கூறுவது கிணைநிலை எனும் துறையாகும். வேளாளனை கிணை கொட்டுவோன், ஒரு வேளாளரை கிணை கொட்டுறவங்க புகழ்ந்து சொல்கிறனால இது கிணைநிலை. கிணை அப்படின்னு என்னென்னா ஒரு வகை தோல் கருவி. இதற்கான குழு தன்பனை வயல் உழவனை தென் கிணைவன் திருந்து புகழ் கிளந்தன்று. தன்பனை வயல் உழவனை தென் கிணைவன் திருந்து புகழ் கிளந்தன்று. 31வது துறை பொருளொடு புகறல். பொருளொடு புகறல். மெய்ப்பொருள் மீது பற்று கொள்ளுமாறு கூறுதல் பொருளொடு புகறல் எனும் துறை. உண்மையான பொருள் எதுன்னு தெரிஞ்சுட்டு அது மேலே நீ ஒரு ஆசை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் பொருளொடு புகறல். இதற்கான குழு வையகத்து விளைவு அறுத்து மெய்யாய பொருள் நயந்தன்று. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீ உன்னோட விருப்பத்தை வைக்கணும். விளைவுனா விருப்பம். வையகத்து விளைவு அறுத்து மெய்யாய பொருள் நயந்தன்று. 32வது துறை அருளொடு நீங்கள். உலக பற்றிலிருந்து விலக வேண்டுமென கூறுவது அருளொடு நீங்கள் எனும் துறையாகும். உலக பற்றிலிருந்து பொருளோடு புகறல் அப்படின்னா உண்மைத்தன்மை அறிஞ்சு ஒரு பொருள் மேலே ஆசை வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதுவே அருளோடு நீங்கள்னா உலக பற்றிலிருந்து விலகிறது. அதுதான் அருளோடு நீங்கள். அருள் இறையருளை பின்பற்றி நிற்றல். இதற்கான குழு ஒளிக்கடல் வையகத்து நலிவு கண்டு நயப்பு அவினன்று. ஒளிக்கடல் வையகத்து நலிவு கண்டு நயப்பு அவினன்று. இதுவரைக்கும் நம்ம வாகைத்திணையில் 32 துறைகள் பார்த்து முடிச்சிட்டோம். நாளைக்கு பாடான் திணை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.